ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th 11th 10th ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மிட்டம் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. மனமார்ந்த வாழ்த்துக்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு கோட்டெலி வரப்போகுது. கொஞ்ச நாளாக உங்ககிட்ட நான் பேசலை, அதான் நான் பேசலான்னு வந்திருக்கேன். யாரெல்லாம் மிட்டம் எழுதிட்டுருக்கீங்களோ நல்லா எழுதலை அப்படின்னு எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. நேர்லேயுமே நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். சார் சரியாக எழுதலை, சரியான ஒரு கன்வர்சேஷன் சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை, சரியாக நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை, எப்படி பண்ணுறதுன்னு தெரில. நான் என்னால் முடிஞ்சது நம்ம சேனலில் எல்லாமே இனிமேல் வரும். ஏன் சார் இப்போது கன்சிஸ்டன்சியாக வீடியோ இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ இருக்குது, இம்பார்ட்டன்ட்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். இந்த ஃபஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன் வேணுன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே போட்டு ஆர்ட்ஸ் குரூப் போட்டு போடல. மன்னிச்சிருங்க ஆர்ட்ஸ் குரூப் பசங்களா. என்னென்னா எனக்கு அந்த கரியர் கைடன்ஸ் அந்த செக்ஷனில் கொஞ்சம் பிஸி கவுன்சிலிங்கில். இவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் 1 monthல் முடிஞ்சிடும். ஆனாலும் உங்களுக்கு கோட்டை ஓட்ட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு கோட்டையில் வருதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவேன். கிராஷ் சீரிஸ் போடுறது போட்டுருவேன். என்னெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ கொடுத்துருவேன். எப்படியெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே நான் இப்படி என்னெல்லாம் பண்ணுவோம் அதை விட டபுள் மடங்கு கொடுக்குறதுக்கு நான் ரெடி தான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிட்டம் நான் ஃபெயில் ஆகிடுவேன், எனக்கு போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கனால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, நெக்ஸ்ட் வீக் நிறைய பேருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 27, 28 சென்னை டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சில டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது ஸ்டார்ட் ஆகி சரியாக பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நல்லா பண்ணாத எக்ஸாமுக்காகவும், ரெண்டாவது அடுத்த வாரம் எக்ஸாம் வரப்போகிறவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். ரொம்ப 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 போர்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது, என்னால் படிக்க முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா, ஜஸ்ட் யூ கோ ஃபார் நீங்கள் படித்த சாப்டரை வந்து நல்லா படிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 லெசன் சொல்கிறாங்க ஃபிசிக்ஸில், ஒரு 2 லெசன் நல்லா படிங்க, 40 மார்க் எடுக்கலாம் 50க்கு. அதே மாதிரி மேக்ஸில் 3 சாப்டர், அதில் ஒரு 2 சாப்டர் படிங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 1, 2, 6, 7, 11 1, 2, 3, 6, 7, 11 கோயம்புத்தூர்க்கலாம். அப்போ 1, 2 ஒழுக்கமாக படி, 6, 7 ஒழுக்கமாக படி. அதுலேயே உங்களுக்கு 35 to 40 மார்க் எடுக்கலாம். ஒழுக்கமான நல்லா படிக்கணும். நான் கொஷின்ஸ் கொடுத்துட்டேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம் சார், அதில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக போட்டு பார்க்கணும்டா. கடைசி டைம் வந்து போட்டு பார்த்தா ஆகாது. அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். காமர்ஸா எவ்வளோ லெசன் கம்ப்ளீட் பண்ண முடியும் அவ்வளோ லெசன் கம்ப்ளீட் பண்ணு, ரொம்ப ஈஸி. அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு மெத்தட்லேயும் ஒரு டைப்லேயும் போட்டுப்பார், ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், இந்த ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாமே வச்சு படிச்சிங்கன்னா போதும், ஓகேவா? சிஏலாம் கதை எழுதிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி பயப்படாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோ போடணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், நான் போட்டுறேன். இப்போது என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து எனக்கு பயமாக இருக்குது, நான் ஃபெயில் ஆயிடுவேன், நான் எழுதிக்கிட்டேன் நல்லா எழுதலை, நான் எழுத போகிறேன், அவங்களுமே பயப்படுறாங்க. எழுத போகிறேன், அதுலேயுமே நான் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, எழுத போகிறேன், நான் அதில் பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுவணும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கம்மியாக படி. நீ வந்து இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துட்டேன், அதையாவது ஒழுக்கமாக படி. அந்த இம்பார்ட்டண்ட்டை ஒழுக்கமாக படி. நான் வந்து அந்த கொடுத்தது எல்லாமே கண்டிப்பாக வரும். நம்ம சேனலில் போயிட்டு, யூடியூப் சேனலில் போயிட்டு 12th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விவேக் மேக்ஸ் சயின்ஸ்னு அடித்த ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சயின்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் மிட்டம் அப்படின்னு அடிச்சுன்னா நாம தான் வருவோம். நம்மளோட சேனல் கண்டிப்பாக வரும். நம்ம சேனலில் பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ் மட்டும் 10th போடல, நான் கூடிய சீக்கிரம் போட்டுறேன், நாளைக்கும் அது போட்டுறேன். ஒன்று ஆர்ட்ஸ் குரூப்புக்கு ரொம்ப டைம் இல்லாமல் போச்சு எனக்கு, அதுதான் சாரி. நான் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா நான் மன்னிச்சிருங்க. நான் கோட்டலிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் பயப்படாதீங்க, பயந்தாலே பாதி தோற்றுருவீங்க. நீங்கள் பயப்படாமல் இருந்து தில்லாக நின்னீங்கன்னா தான் நல்லா எழுத முடியும். ஏன்னா இத்தனை நாள் படிச்சிங்களான்னு தெரியல. சில பேர் படிச்சிருக்கவே மாட்டான், இந்த ஒரு வாரம் மட்டும் படிச்சுட்டு இருப்பான். சில பேர் படிச்சிருக்கவே மாட்டான், எக்ஸாம் அன்னைக்கு நைட்டு உட்காந்து படிப்பான். சார் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க சார், எப்படிங்க சார் சில பேர் கதறான். ஸோ அந்த 2 எக்ஸாம்னாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீ முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ முன்னாடியே படிக்காததான் பிரச்சனை. ஸோ அதை நீ எப்படி படிக்கலாங்கிறது பாரு, ஓகேவா? முடிஞ்சளவு பண்ணு. அட்லீஸ்ட் நம்மளால் ஒன்றுமே முடியலாம் பாஸ் ஆகுது பண்ணிட்டோம். ஏன்னா அது ஒரு மொமெண்டம் கெயின் ஆகும். நம்ம பாஸ் ஆகிட்டோன்னு ஒரு நிம்மதி இருக்கும். அடுத்தது வந்து கோட்டையில் நல்லா பண்ணிக்கலாம். ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அந்த மொமெண்டம் டவுன் ஆகிடும். ஸோ அதனால் ஃபெயில் ஆனாலும் கவலை வேண்டாம். நீ அடுத்த கோட்டையிலுக்கு என்ன பண்ணலாங்கிறது யோசி. இந்த மாதிரி இல்லாமல் நான் அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி நம்ம மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணலாம், அதுக்காக தான் உங்களுக்கு கிராஷ் சீரிஸ் மேக்ஸில் ஃபிசிக்ஸ்லேயும் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். கெமிஸ்ட்ரியில் முடிஞ்சால் கொண்டு வரேன். உங்களை கொண்டு வந்து என்னெல்லாம் சம் டெய்லி போட்டால் எப்படி இருக்கும், 5 மார்க் செக்ஷன் தனியாக, 2 மார்க் 3 மார்க் செக்ஷன் தனியான்னு சொல்லிட்டு நான் கொண்டு வர போகிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு கோட்டையில் நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணி மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்குது சார், படிக்க முடியாது மேக்ஸு,
ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்குது, கெமிஸ்ட்ரியில் வந்து 10 லெசன் இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லபடியாக நம்ம சொல்கிறது கேளுங்க, நல்லபடியாக படிச்சுக்கலாம். நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும். இத்தனை நாள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் நன்றி, அண்ட் இப்போ கொடுக்க போகிறதுக்கும் நன்றி. கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புவேன். அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு 2000 லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் போய் சேரும். எல்லா தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் போய் சேரும். கண்டிப்பாக நம்மளுக்காக நீங்கள் இருக்கீங்க, எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எனக்காக நீங்கள் இருப்பீங்களா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் எனக்காக சொல்லுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். இத்தனை வருஷம் கொடுக்காத பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் நான் இந்த வருஷம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு வந்திருக்கேன். உங்களுடைய மார்க்குக்காகவும் சரி, உங்கள் லைஃபுக்காகவும் சரி நான் இருப்பேன் கூட. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக படி, கொஞ்சம் எல்லாமே படித்தவங்க ஓகே, டாப்பர்ஸ் ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பிலோ ஆவரேஜ் தான் அதிகமாக இருக்கான். ஸோ அதனால் உன்னால் முடியல, கொஞ்சமாக ஒழுக்கமாக வந்து படிச்சினாலே போதுமானது. நல்ல அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி போர்ஷன்ஸை பிரித்து படி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் சொல்லியிருப்பேன், அதிலே இம்பார்ட்டன்ட் வந்து மார்க் பண்ணி லாஸ்ட் மினிட் கொஸ்டினும் போட்டிருக்கேன், அதை உட்காந்து படி. ஓகேவா? ஸோ 11th இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் 12th இருந்தாலும் சரி, நல்லபடியாக பண்ணு. 10th வந்து பிரச்சனை இல்லைப்பா. நான் சொல்கிற மாதிரி 5 மார்க் எது, 2 மார்க் எது, 3 மார்க் எது, 5 மார்க் 2 மார்க் எது, 7 மார்க் எது, சோஷியல் 8 மார்க் எது அப்படின்னு கரெக்டாக நான் சொல்லியிருப்பேன். நீ அதைப்படி கரெக்டாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ பாரு எப்படின்னு. ரொம்ப ட்ரை பண்ணி முடியலனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆகிட்டினாலும் அது துவண்டு போயிடாத. அடுத்த மீண்டு எந்திரிச்சு வந்து அந்த அடுத்த 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே நல்லா படித்து கோட்டையில நல்லா பண்ணு. ஓகேவா? ஸோ நன்றி. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம், சரி தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து உளறிட்டு இருக்க வேணாம், எப்போதுக்கு பேசிட்டு வேணாம், எல்லாம் வந்து மைண்ட் செட் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு அது மைண்ட் செட் இல்லை. நம்ம நல்லா எழுதலையோ, அடுத்த வாரம் மிட்டம் வருது, நல்லா எழுத முடியுமா, இந்த மாதிரி டீமோட்டிவேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். நீ ஃபெயில் ஆனாலும் கவலைப்படாத, நல்லா பண்ணப்பார். ஃபெயில் ஆகுன்னு பயந்துட்டு இருக்காத. ஏன்னா வந்து வரப்போகிற எக்ஸாம் பற்றி பயப்படாது. நீ வந்து வரப்போகிற எக்ஸாமுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாரு. ஓகேவா? அதே மாதிரி நான் சொல்கிறது, நீ எழுதிட்டு நல்லா எழுதலைனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லிக்கு எப்படி பண்ணணும்னு பாரு. ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணு, எஃபர்ட்டை போடு, டெய்லி கன்சிஸ்டன்சியாக சாயங்காலமும் காலையில் எந்திச்சு படி. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நிறைய பேர் பண்ணவே இல்லை, தவற விட்டுட்டீங்க. ஸோ கண்டிப்பாக டெய்லியும் நம்ம சேனலில் வந்து ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களை திட்டுறதுக்காக தான் வருவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும், இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் முடிஞ்சோம். புரியுதுங்களா? நன்றி.